ஒரு பெண்ணாகி மணி என்ன ஆகிட்டு இருக்கு? இந்த நேரத்தை வந்து நீங்க இப்படி கட்டி பிடிச்சீங்கன்னா என்ன செய்யறது? உங்களை நான் எதுக்கே செய்யணும்? யாரு நீங்க யாரு? நீ யாருன்னு கேட்டிருக்கீங்க. என்ன யாருன்னு கேட்கக்கூடிய தாங்கள் யார்? என்னை எதிர்த்து பேசுற ஆம்பளைங்க எனக்கு பிடிக்காது. எனக்கு நேரம் பேசக்கூடிய ஆண்களுக்கு எனக்கு பிடிக்காது. நான் பொட்டல் அடிச்சா கொண்டாட வந்து அப்புறம் சப்புன்னு கொடுத்துருவேன். நீ சப்புன்னு தான் கொடுப்பேன். நான் சப்புன்னு கொடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு நிற்பேன். வாங்க, என் பேர் கந்தவேலன். எங்க தெரிய? அதோ தெரியுது பாருங்க, வெள்ளிமலை. சரியண்டா. நீ என்ன ரொம்ப நெருங்கி கூடி கொலாவன மாதிரி. உன் பேர் என்ன? என்னுடைய பேர் கந்தவேலன். தொட்டது ஏன் கோபப்படுற? கோபப்படலங்க. என்ன நீங்க இவ்வளவு நெருக்கம் வந்துட்டீங்களே, என்ன காரணம்? ஏன் உனக்கான தொடையில பிரச்சனையா? எனக்கு தொடும் போதும் பிரச்சனை, தொடையிலையும் பிரச்சனை இல்ல. உனக்கு நீங்க தொட்டாலும் பிரச்சனை இல்ல. நான் தொட்டேன் இல்ல. நான் தொட்டேன் இல்ல. ஆமா, உனக்கு தொடையில பிரச்சனை. எனக்கு அதான் சொல்லிட்டேன்.
தொடும்போதும் பிரச்சனை இல்ல, தொடையிலும் பிரச்சனை இல்ல. எனக்கு இடையில தான் பிரச்சனை. இடையில பிரச்சனை இருக்கு. பாத்துக்கோமாங்க. இடையில தான் பிரச்சனை இருக்க கூடாது. இருக்க கூடாது. இந்த பக்கம் இடையில பிரச்சனை இருக்கலாம். இடைக்கு கீழ தான் பிரச்சனை கூடாது. இடையில தான் பிரச்சனை கூடாது. சரி, எங்க இருந்து சொன்னீங்க? தெரிஞ்சு பாருங்க, வெள்ளிமலை. என்ன போகுது சத்தம் கேட்டுச்சு. அப்படி கேக்குறீங்களா? என்னுடைய மான். மான் இலக்கிய மான். சரி, அற்புதமான மான், ஓவிய மான். அந்த மானை பார்த்தேன். எங்க பாருங்க, அழகுன்னா அழகு. அப்படி ஒரு மானுங்க. அந்த மானை பார்த்தேன். அதோட அழகிலே மனதை பறி கொடுத்தேன். எப்படியா பிடிக்கணும்? அக்கா வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் உதவி செய்றீங்களா? நாங்க மானெல்லாம் வளர்க்கல. நீங்க வளர்த்த மான் இது இல்ல. நாங்க இங்க மான் வளர்க்கலப்பா. நீங்க மான் வளர்த்தீங்க நான் சொல்லலப்பா. நாங்க மான் பண்ணையா வச்சிருக்கோம். நான் மான் பண்ணைங்க வச்சுக்க நான் சொன்னா அப்புறம் மானை பாக்குறேன். நான் தேடி வந்த மான். தேடி வந்த எனக்கு சொந்தமான மான். உன் சொந்தமான அழகிய மான். அதான்யா, உன்னுடைய மானுனா கொப்பத்தாடு அடுவீட்டுல போய் பாரு. இங்க எதுக்கு வர்ற? எங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்ற ஞான பெண்ணு சொல்வதற்கு எனக்கு மானுங்க இருக்கு. நீங்க என்ன பேசுறாங்க? உள்ள பாருங்க. எங்க இருக்கிற கேட்ட பதில். மான் தவறுங்க நிக்குது. இந்த உள்ள இருக்கு. உள்ள போய் பிடிச்சிருப்பீங்க. உள்ள போயிருச்சு. எப்படியா உள்ள போயிருச்சுல? ஆமா. அதே உள்ள போகலையேன்னு அதுதான் உள்ள போயிடுச்சு. போன அப்புறம் விட்டு போக வேண்டியதானே. ரெண்டு இடத்துல பேசி. சரி, உள்ள போனது என்ன செய்ய போறீங்க? பிடிக்க நம்ம பிடிச்சி இழுக்கிறோம். பயா, உள்ள போனதை பிடிச்சா நல்லாவா இருக்கும்? நீங்க எதங்க சொல்றீங்க? உள்ள போனது பிடிக்கிறீங்க. உருவிட்டு போறாதா? நான் கையில எல்லாம் மண்ணை பிடிச்சுக்கிறேன். நான் பெரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க இப்படி மண்ணுன்னா தலைக்கு நறுக்கு பிடிப்ப போல இருக்கு. விவசாய குடும்பத்தை பிறந்தவங்க. பக்கத்துல என் ஊர் திருவாரூர் தான் என்னுடைய சொந்த ஊரு. விவசாயம் இருக்குது. வலிக்கா முடிக்கணும் பாருங்க. காலையில போய் மம்படி பிடிச்சு வச்சுக்க. ஒரு ஏக்கர் வரப்ப நான் ஒத்தால வெட்டி வந்துருவேன். ஆமா. அப்ப நான் எப்படி பிடிப்பேன் பாருங்க. அப்ப பூணு இல்லாத மம்படியை பிடிப்பியா? பூணு எல்லாம் எப்படி மம்பட்டி வரும்? ரெண்டு பூணு தாங்க மம்பட்டி இருக்கு பேரு. சரி, மம்பட்டியில பூணு எல்லாம் தான் மம்பட்டியை பாத்துட்டு போயோ. பெரிய மம்பட்டியா கொட்டு மம்பட்டியா? கொட்டு மம்பட்டி வச்சு களை ஓட்டலாம். நான் விட்டுறது தகட்டு மம்பட்டி. கேளுங்க, மக்கள்கிட்ட கேளுங்க. தகட்டு மம்பட்டி எப்படி இருக்கு? சாதாரண மம்பட்டி இருக்கு. அதுலயும் கூட இன்னொரு எல்லாத்தையும் நான் பாத்திருக்கேன். நான் விவசாயி தான். சரி, உங்க அப்பா பேர் என்ன? யார கேக்குறீங்க? உங்க அப்பா பேரு. உங்க அப்பா பேரு? என்னுடைய அப்பா பேரு பரம பேரு. உங்க அம்மா பேரு? பார்வதி பேராச்சு. பார்வதி மீனா? ஆமாங்க. என்ன யார என்ன நினைச்சு அப்படி வாங்க. கைவிடியா அடேங்கப்பா. உங்க அம்மா இருக்கே, சும்மா சொல்லக்கூடாதியா. கெட்டிக்கார பொம்பளை. உண்மையிலே அது வேற ஆள்கிட்ட கொண்டு போய் என்கிட்ட வந்து சொல்லி ஆகுது பருப்பு வேகாது. நான் ஊரவே கரைஞ்சிருக்கிறேன். உண்மையிலேயே பயங்கரமான ஆளா இருக்கியா நீங்க? உங்க அம்மா இருக்குல்ல, கெட்டிக்கார பொம்பளை. நிறைய பேர் சந்திக்கிறேன். இந்த பிடி பிடிக்கும் போது இரும்பு பிடி மாதிரி இருக்கேன். இப்படி வந்து நிறைய பேர் தாங்கினது கிடையாது. உனக்கே உடம்பு இருக்குண்டா. அது உண்மையிலேயே எனக்கு நல்லா இருக்கும். மேல புடிச்சு பார்த்தேன். சரி, சந்தோஷம். இல்லையா, மேல புடிச்சதுனால சந்தோஷம் தான் சொன்னேன். சரி, இப்ப உங்க அம்மா இருக்குல்ல? ஆமா. உங்க அம்மா பேர் என்ன? பார்வதி. நல்லா தெரியும் எனக்கு. என்ன தெரியும்? ஏன்னா உங்க அம்மா பார்வதி இருக்குல்ல? ஆமா. உங்க ஆத்தாலதான் எங்க அப்பயே வச்சிருந்தேன். நல்ல மரியாதை. அட உண்மையிலையா? இவ்வளவு நேரம் அன்பா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்குமே என்னுடைய ஆக்கர்த்தம். அட சத்தியமாயா? சத்தியமாயா? முதல்ல சோப்பட்டு கழுவணும் கை. சத்தியமாயா? உங்க ஆத்தால எங்க அப்பா தான் வச்சிருந்தியா? எங்க அப்பா உன்னை தொட்டான விட மாட்டியா? உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியும். 12-13 வருஷமா வளர்த்து. 12-13 வருஷமா தங்கச்சியா வளர்த்து வச்சிருந்தியா? அப்படி சொல்லுங்க. ஆனா நாட்டுல ஒன்னா நம்பர் எச்சி கிளப்ப உங்க அப்பா. யார் சொல்றீங்க? சிறுசா காமிச்சானா பெருசா காமிச்சானான்னு தெரியல. ஆசை வார்த்தைகளை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. சுந்தரம்னா என்னங்க? அப்ப சொன்ன எங்க அப்பன் அக்காளி கூட்டு போயிட்டாங்க. நோய்த்தைய அவங்களோட ஒட்டுக்குள்ள உறவு எங்க அப்பன் சொன்னேன். அந்த உறவை தொடர்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். சரி மாப்பிள்ள, மலையேறி போனாலும் ஆலோசனை தேவை வேணும். இப்ப எதுக்கு வந்திருக்க உண்மை சொல்லு. நான் வந்து மானலாம் தேடி வரல. உங்க தங்கச்சி என் தங்கச்சிய அந்த சொல்லி உனக்கு ஆகாது. என்ன காரணம்? என் தங்கச்சி உனக்கு தர மாட்டேன். என்ன செய்ய போறீங்க? என் தங்கச்சி தான் நான் இருக்கேன்ல. நீ வச்சு என்ன செய்ய போற? மாப்பிள்ள பாக்க. சரி, வந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏன் மாப்பிள்ள, இப்ப என் தங்கச்சி பாக்கணும்னா உன் தங்கச்சி நீ பாக்கணும். ஆமா, அங்க போங்க, அங்க போங்க, இதுக்கு போங்க. ஓன் தங்கச்சியை பாக்கணும். ஆமாங்க, பாத்துக்கலாமாங்க. ஆமா, பாருங்க, எனக்கு தங்கச்சின்னு கிடையாது. ஆனா நீங்க யார கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளை தங்கச்சி தான். நான் சொல்ற யோசனை செய்வோம். சொல்லுங்க. நம்ம 2 பேருமே தங்கச்சி பிடிக்கணும்.
நம்ம 10 மணில இருந்து ஆடிக்கிறோம். எங்க போனாலும் ஒன்ன தேடி ஆசை பின்னால போகும். எங்க போனாலும் ஒன்ன தேடி ஆசை பின்னால போகும். எவனாலே நீ வந்தாலே என் கண்ணோரம் போகும். காணாததா அம்மா கண்டேடி கண்ணே எவனால வாமா. பாரு தீராரடி மச்சானடி ஆராரடி தேவியே வந்தானா உசவா இன்னொன்னு மழை மழை இந்த பாட்டு இந்த பிள்ளைதான் பொருந்தும். மழை மழை மருத மழை எத்த தண்ணி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? நாங்க உங்களை குத்தாவட்டும் பட்டுக்கிறோமா? அது மாத்திரம் ஆனா இன்னொன்னு நல்ல கம்பெனி கொடுப்பா எல்லாத்துக்கும் தான். ஏய் போமாட்டே என்னடா நாசமா போறாங்களா? என்னடா இது? என்னடா பண்றீங்க? என்னடா நான் பொத்தி பொத்தி வளைச்ச இந்த செல்ல கிளியே எல்லாட்டும் விட்டு உழப்புறீங்களடா? 10 மணில இருந்து பாக்குறேன். இப்படி ஒரு தடவை கூட நாமக்கலையா? தம்பி அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும்டா. உனக்கும் எனக்கும் அந்த ராசியே இல்லடா. பொம்பளை ராசியே இல்ல. 2 பேருக்கு ஒரே மாதிரி. தம்பி ஏறு இன்னொன்னு தெரி காத்திருந்த பொண்டாட்டியை நேத்து அப்படி இல்லை. வந்து இன்னொன்னு நமக்கு கிடைக்கலன்னா கோபப்படாது. நம்மளை விட்டு விலகிருச்சுன்னு அர்த்தம். சரி. நமக்கு கிரகம் விலகிருச்சு. அண்ணே, உங்களுக்கு கிடைக்காததா மச அப்படி இல்ல அண்ணே, அருணே, உங்களுக்கு பதில் சொல்றேன். தி பியூட்டிஃபுல் எல்லாருக்கும் தான் சொல்லுங்க தெரியும். ஏ எல்லாத்தையும் எங்க அம்மாச்சில இருந்து எங்க அம்மால இருந்து பூரா பேட்டு இந்த வசனம் தானே எல்லார்கிட்டயும் பியூட்டிஃபுல் நீதான் அழகு பசங்க மாத்தங்க பட்டிக்காரே மாத்தக்கூடாதுன்னா மாத்திர பிரச்சனையாகும். உண்மையை ஒத்துக்கிறீங்க நீங்க ஆமா 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 சொல்றியா இல்லையா? ஆமா சொல்றியா இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச கரை முடிஞ்சு சொல்லுவாரு. ஆமா. சரியா? வாயா. பக்கத்துல வாயா. இந்த பிள்ளை நல்ல குத்து குத்துனேன். உண்மையில மனசார பாராட்டுறேன். கெட்டிக்கார மனுஷன். அப்படித்தான் நறுக்கு சுருக்குன்னு குத்துனேன். இங்க இருங்க எப்படித்தான் வாங்குமா நாங்களும் என் சித்தமே பூதிக்காளி அந்த 3க்கு மேல தாண்ட மாட்டான் ஏதோ அவருக்கு ஒரு வாரிசு உண்டாகுது. யாருக்கு? அதான் சொல்ல வந்தேன். யாருக்கு வாரிசு உண்டா? அந்த வாடகை பூஜையா போச்சு ஒருத்தன். எதுக்குமே வாடகை இப்படி போச்சு? ஐயா, தம்பி சொல்ல சொல்ல சரியா இருக்கு. நாட்டாய் பொம்பு சேர்த்து பிடிச்சிருக்க மாதிரி வச்சு. ஆமா. என்ன பண்றது? ஐயா வாங்க. வச்சா நான் சண்டிப்பாரு. உண்மையிலே நல்ல குத்து குத்துனேன். எனக்கு உண்மையிலே உன்னை மனசார யதார்த்தம் வந்ததுங்க. யதார்த்தம் வரக்கூடாது. அப்புறம் சிம்மக்கல்ல கண்ட பேர் ஒரு டாக்டர் இருக்காங்க போ. எல்லா டாக்டரும் தெரிஞ்சிருக்கேன் நான் சொல்றேன் கேளு. நல்ல குத்து குத்துறேன். உண்மையிலே பாராட்டுறேன். அதே சொல்றேன். ஆனா எனக்கு ஒரு எனக்கு கையை நீ அந்த கராக்கியா? நான் சொல்றேன், எனக்கு ஒரு பிள்ளையோட வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா அந்த பிள்ளைகிட்ட சரியா காசை கொடுத்துடணும். நீ பிச்சைக்காரிக்கு கடன் சொல்லி கேள்விப்பட்டேன். அதே சொல்றேன். என்ன சரிங்க? அது யார் தெரியுதா முதல்ல? ஓ தங்கச்சி அண்ணே 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 எல்லாம் முடிச்சு போட்டு அண்ணே நொண்ணே அண்ணே நொண்ணே தங்கச்சிங்க. பரவாயில்ல, சாமிக்கு 10 ரூபா காணிக்க போட்டுட்டு செய்யுங்க. ஆனா உனக்கு நல்ல பொழப்புது ஏய், ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நமக்கு தெய்வம் மாணிக்க. யாரையும் விடக்கூடாது. ஆமா, நடிப்பாரு. ஐயா இப்ப பேருக்கு நீதான் புரோக்கர் போலையா நம்ம பொறுப்பதான்டா. காசு வந்தா சரிதேன். உனக்கு கமிஷன் எவ்வளோ? ஒரு சிலர் கடை சொல்லிட்டு போயிருவாங்க. அவங்கள மட்டும் நம்பிராத. ஆமா, காசு சில பேர் காசே கொடுக்குற கொடுக்க மாட்டேங்க தெரியுமா? இருக்கணும். ஆமா, ஆமா நீ அப்படியே கொடுத்து அப்படியே இழந்துட்ட. நான் போறதே கிடையாது. ஏழை. ஒன்லி வசூல் மட்டும்தான். வசூல் ராஜா. புரோக்கர்னு சொல்லு அதெல்லாம் வசூல் வச்சா இது யாரு தெரியுமா? ஏடா வசூல் பண்றது சரி அனுப்பு செய்யலையே. சரி, நமக்கு தேவையில்லைங்க. சிவன் செஞ்சது எவன் செஞ்சாங்க அதை பத்தி ஒண்ணு. இப்ப ஏன் தங்கச்சி பாக்குறியா? ஆ, போய் first ஓன் தங்கச்சி time. பாத்துறேன். ஏன் போய் தட்டு, தங்கச்சி ஆ.
கூப்பிடட்டுமா ஆ, ஆ. என் தங்கச்சி கொஞ்சம் கோவக்கார சிங்கம் நினைச்சீங்க வந்துருச்சு கூப்பிடுங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படி வாசிக்கணும் அதான் வாசிப்பு பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணே வா எலிக்குச்சி இப்படி பொதுவா சொன்னீங்கன்னா பரவாயில்ல அதுல நானும் பாதிச்சிருவேன் யார சொல்லுமா நான் அவரை தான் சொல்றேன் என்ன நினைச்சோமோ அப்படியே வாசிக்கிறேன் சொல்றேன் இருக்கட்டும் அண்ணே இன்னைக்கு எதற்காக அழைக்கிறேன் எது கூப்பிட்டா வேடுவர் என்ன பிடிக்கணுமா என்ன பிடிக்கணும் என்னோட மாணிக்கல்ல மாணிக்கல்ல எங்க நிக்குது அங்க போற சத்தத்தை பின்னாடி கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் வாய் இருக்கும் உயிர் மட்டும் இருக்கு அதை எடுத்து விடுவான் என்ன என்னன்னு எதுவுமே செயல்படாது சொல்லிருப்பேன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த இடத்துக்கு பேடு வந்திருக்கிறார் மானியத்தில் இருந்திருக்கிறார் மானு நமக்கு நுழைஞ்சிருச்சு கைய மாத்தி போடியா கைய மாத்தி போடு கை போடுற பழக்க விடுதா உனைய உனக்கு சுகமா இருக்குன்னு ஆசைப்படுறேன் சோகம்ல நீ நிறைய போட்டு அப்படி வேணாம் அம்மா பேடுவருக்கு தக்க பதில சொல்லி அனுப்பிடு ஏதா பிரச்சனைனா அண்ணனை கூப்பிடு உடனே முன்னாடி நிக்கிறேன் என்னன்னு இங்க வா இங்க வா ஏய் பாத்தியா இருக்கட்டும் நீ மான பாத்தியாடி இல்ல நான் பார்க்கல நானும் மான பார்க்கலடி இருந்தாலும் பதில் சொல்லணும் சொல்லும்ல வாருங்கள் வேடுவரே வருக வருக நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் வறுமையில் பொறுமையும் கைகள் விளையாடுத்து விளையாடும் வேடுவ குணத்தவரே வருக தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக வருக வந்த விஷயத்தை சுருக்கமா சொன்னீங்கன்னா கொஞ்சமாச்சும் உண்மையை சொன்னீங்கன்னா நான் மட்டும் இல்ல எங்க கூட்டமே உங்களுக்கு உதவுவதற்கு எளிதாக இருக்கு வந்த விஷயம் சொல்லிட்டு போமா அப்ப எல்லாருக்கும் போயிட்டு வரேன் அடுத்த வருஷம் போடுவியா இல்ல வேற யாரையும் போட்டு வருவியா நீ எல்லாம் ஒரு மனுஷன் நான் உனக்கு அப்படி மகளா நான் உனக்கு மருமகளா விடியறதுக்குள்ள எனக்கு அந்த முடிவை சொல்லி ஆட நீ நாடோடி குட்டனங்க திலே லேலோ நாங்க நல்லதை கெட்டதை பார்க்க மாட்டோம்
நம்ம நாட்டாடி தானே என்ன வாசி முட்டை வாசி ஆமா உன் நாடகத்தை நீ மட்டும் போட்டு அடிக்கிறிய மத்த நாடத்தை கூட பூஜை பண்ணி விட்டு உன் மகளே உனக்கு கேட்ப நான் கேட்கலாம்னா வாட வாட கொண்ட முட்டை வாசிக்கிறேன் போடுற பழக்கம் நம்ம விடலையே நீ குலத்தின் குல விளக்காய் திகழ்கின்ற குல மகளே என்னுடைய குறிக்கோள் ஒன்று கண்டேன் மாணி கலையிலிருந்து பிடிக்கிற மாணி இதோட அழகியமான் அமைப்பாளர் எல்லாம் பொறுக்கி போட்டிருக்காரு. அம்மா பெரிய பொறுக்கி எடுத்து போட்டிருக்காரு. இவர் மகா பரவாயில்ல இப்படி இவர்கிட்டயே கொடுங்க. அழகிய மான், அற்புதமான மான், ஓவியமான மான். அப்படிப்பட்ட மானை பார்த்தேங்க. நான் பார்க்கும்போது மலை உச்சிருந்து பார்த்தேன். கீழே ஒரு அழகான மான் கூட்டமே இருந்தது. அதுல ஒரே ஒரு மானுடைய அழகிய பெண் அங்க பாருங்க. அதோட அழக சொல்வதற்கு வார்த்தை அப்படிப்பட்ட அழகிய மான் எனக்கு முன்னால் நின்றுட்டு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கட்டழகி மிக்கமான வந்து நாங்க வந்து பார்த்து இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட மானை பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது. ஆக அப்படிப்பட்ட மானை கையோடு பிடிக்க வேண்டிய காரணத்தினாலே என்னுடைய மான் இப்படிப்பட்ட மான் அதன் சிறப்பு என்ன என்பதை சொல்வதற்கு முன்பாக எனக்கு நீங்க தலைவியா இருக்கீங்க. ஆக தலைவியிட்ட கேட்டுதான் பிடிக்கிற நோக்கத்தை நான் வந்திருக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லி என்னுடைய மான் சிறப்பாக சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய மானை வந்து வர்ணிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அழகியமான் ஒரு ஊரில ஒரு வழிப்போக்கர்கள் 2 பேர் இருக்காங்க. எனக்கு வழிப்போக்கர்கள் வழிய போய்கிட்டு இருக்காங்க வியாபாரிகள். போகின்ற நேரத்தில் இரவு நேரம் ஆகிவிட்டது. சரி இரவு நேரம் ஆயிடுச்சு. இன்றைய பொழுது நம்ம இங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில போகலாம் அப்படின்னு என்ன முடிவு என்ன செய்யறாங்கன்னா ஒரு கோவில் இருக்கிறது ஊருக்கு வெளிப்புறத்துல. அந்த கோவிலில் அந்த 2 பேரும் ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுக்கும் பொழுது 1வது ஆளு 2வது ஆளு 2 பேர். அந்த 1வது ஆளு வீட்டிலிருந்து வரும் பொழுது சாப்பாடு அந்த காலத்துல வந்து களி உருண்டை சொல்லுவாங்க. களி உருண்டை பாத்துருக்கீங்க? பாத்துக்கீங்க. கேப்ப களி இருக்குது, சோள களி இருக்குது, கம்மங்களி இருக்குது, இப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஆக இந்த களி உருண்டையை கொண்டாந்துருக்காங்க. அந்த காலத்துல அதான் இருக்கும். முதலாவது ஆளு 1வது ஆளு 5 களி உருண்டை கொண்டாந்துருக்காரு. 2வது ஆளு 3 களி உருண்டை கொண்டாந்துருக்காங்க. என்னங்க 5 3 8. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுச்சதை பிரிக்கும் பொழுது 3வது ஒருத்தர் ஓடியாராங்க இருந்து. ஐயா நானே உங்களை மாதிரி வழி போக்கேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இனி நான் போக முடியாது, உங்க கூட தங்கறேன். அவர் வந்து நகை வியாபாரி, வைர நகை வியாபாரி. ஆனா உங்களை நான் சோறும் கொண்டுலாங்க, வெறும் வந்திருக்கேன், ஆனா பசி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி வாங்க வந்துட்டீங்கல்ல சாப்பாடு விட்டீங்க, உங்களுக்கு சாப்பாடு தான் வேணும், உட்காருங்க. இப்ப எத்தனை இருக்குது? 5 1 3 1 8 களி உருண்டை இருக்குது. ஆளு 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேருமே 3 3 சாப்பிட்டா 3 9 உருண்டை வேணும். 1 குறையுது. 2 சாப்பிட்டா 6 உருண்டை இருக்குது. 2 வந்து அதிகமா இருக்கு, மிஞ்சுது. அப்ப என்ன செய்யலாம் யோசிக்கும் பொழுது அந்த 3வது அந்த ஒரு யோசனை சொல்றோம். என்ன சொல்றீங்களா? வாங்க 8 களி உருண்டைகளை 8 3 3 பிரிக்கிறாங்க. 8 களி உருண்டை 3 3 8 3 24 உருண்டை. அப்ப 24 உருண்டை 3 பேருக்கு எத்தனை பிரிக்கலாம்? 8 8. சரியா வந்துருச்சா? சரியா சாப்பிட்டாங்க. பக்கத்துல குளம் இருந்தது, குளித்தார்கள், சாப்பிட்டார்கள், நிம்மதியாக தூங்குனாங்க. காலையில ஒரு 5:30 இருக்குமாங்க, மணி ஒரு 5:45 ஆயிடுச்சு. அப்ப அவங்கவுங்க அங்க போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்ப அந்த 3வது வந்தவர் அந்த வைர வியாபாரி அவர் என்ன பண்ணாரு? என்னங்க எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்க, வழி துணையா இருந்தீங்க, பசியை தீர்த்தீங்க, இந்தங்க 8 தங்க காசுகள், 8 பவுண்டு கூட 8 காசுகளை கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். பாருங்க 1வது 2வது என்ன சொல்றாரு? 1வது சொல்றாரு ஏன் பண்ண 5 களி உண்டை கொண்டாந்து, அதனால எனக்கு 5 காசு, நீ 3 களி உண்டை கொண்டாந்து உனக்கு 3 காசு, சம்மதமா? சரியா? சரியா தவறா? சரிதானே? ஆமா. ஆனா அந்த 2வது சொல்றாரு அதெல்லாம் கிடையாது, சாப்பாடு கொடுத்து இதுல இருந்து பங்கு கிடையாது, ஆளுக்கு 4 சம்மதமா? அவர் 1வது வந்தவர் வந்து ஒத்துக்கல. ஏன் பண்ண 5 ஒண்ணாந்தவனுக்கு 4, நீ 3 4 நியாயம் இல்லாம இருக்க. 2 பேரும் என்ன பண்றாங்க? வழக்கு நம்ம மாதிரி ஒரு கிராமத்துல கூட பெரியவர்கள் மத்தியில் அந்த வழக்கு வரைக்கும். அப்ப அந்த வழக்கை விசாரிச்சதானே அந்த பெரியவங்க ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஏப்பா
5 கழிவுற கொண்டாந்துல உனக்கு 7 பொற்காசுகள், 3 கொண்டாந்துல உனக்கு 1 பொற்காசு. தீர்ப்பு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி ஆகி போச்சுங்களா. அவன் 3 கொடுக்கும்போது மாதிரி மூடிட்டு வாங்கிட்டு போயிருக்கலாமே. இன்னும் உனக்கு ஆசைப்பட்டு 2 இறக்க வேண்டிய சூழ்நிலை போச்சு அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணும்போது அவர் போய் நியாயம் கேட்கல. எப்படி நீங்க சொல்ல தீர்ப்பு எப்படிங்க சொல்றாரு? நீ எத்தனை கொண்டாந்த? 3 கழிவுற 3 போட்டா 3 போட்டா 9. அந்த 9ல 8 நீயே சாப்பிட்டுட்ட. 1 தானே அவருக்கு கொடுத்த, அதனால உனக்கு 1. அவருக்கு கொண்டு வந்து 5 3 போட்டா 5 15 15 அவர் 8 சாப்பிட்டு அவருக்கு 7 கொடுத்தாரு. அதனால அவர் 7 கூட 7. ஆக எப்பொருள் யாரவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்ற நேரத்தில் மேலோட்டமாக பார்க்காமல் உட்பொருளை ஆராய்ந்து பார்ப்பீங்க நம்பிக்கையிலே என்னை மன சிறப்பான மன பேச இருக்கட்டும். சிறப்பான மானா இருக்கு. உங்க பேர் என்ன வேடுவர்? உங்க பேர்? என்னுடைய பேர் கண்டவேடன். தந்தை பெயர்? பரமவேடன். தாயார் பெயர்? பார்வதி வேடன். எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலைந்து வர்றாங்க. மானை எங்க பாத்தீங்க? மானை இங்க தான் பார்த்தேன். அண்ணே 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 நல்லா இருந்துச்சு. மான் இங்க வந்துச்சு? மானை இங்க தான் பார்த்தேன். இங்க தான் பார்த்தேன். இங்க தான் வந்துச்சு. இங்க தான் நின்னுட்டு இருக்கு. மான் இங்க தான் பாத்தீங்க, இங்க தான் மான் வந்துச்சு. ஆமா. அப்படியே? ஆமா. இருக்கட்டும். ஆ. கையில என்ன வச்சிருக்கீங்க? இது கையில கூட கணை. அதுக்கு எதுக்கு பயன்படுது வேடுவரே? சிலிபுக கணை. அதான் அது எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டேன். உலகத்துல எந்த பொருளை கேட்டாலும் அதை கவர்ந்து இழுத்து வந்து சேர்க்கக்கூடிய தன்மை இந்த அம்புக்கு உண்டு. எதை கேட்டாலுமா? எதை கேட்டாலும். எதை கேட்டாலும். எதை கேட்டாலும். அப்படியா? ஆமா. அத வச்சு மானை புடிச்சிருக்க வேண்டியதானே? இருக்கலாம். எடுத்திருக்கலாம். இருந்தாலும் ஏன் பிடிக்கல? வருமா? ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. மற்றவங்க மாதிரி நான் கிடையாது. ஐயப்பா. ஆமா. என்னுடைய கோபத்தை சீண்டி பார்க்காம என்னோட மானு இல்ல சொல்ல கொடுக்கணும். கையில வந்து கணை வச்சிருக்கேன்றீங்களே, ஆமா. அத வச்சு ஏன் மானை பிடிக்கலன்றதுக்கு இவ்வளவு கோபம் வருதா? ஆமா. நீங்க வேடுவர் தானே? என்னுடைய மான வச்சுக்கிட்டே சொல்ல வேடுவர் தானே நீங்க? ஆமா. அப்ப கேட்ட கேள்விக்கு மட்டும் வந்திருக்கிறது ஏன் எடுத்துக்க? நான் சட்ட சவுடால் பேசுறீங்க. பொட்டியல் வரைக்கும் கூட ஒழுங்கா பேசுறீங்க. நிப்பாடுங்க போல. நிப்பாடுங்க போல. சத்தம் ஏங்கிட்ட போடக்கூடாது. சத்தம் ஏங்கிட்ட போடக்கூடாது. வந்திருக்கிறது ஏன் எடுத்துக்க? என்னமா சட்ட சவுடால் பண்றீங்க? என்ன கோபம் வருன்றீங்க? கோபம் வந்தா என்ன பண்ண போறீங்க நீங்க? மான் இருந்தா தர முடியாது, என்ன பண்ணுவீங்க? மான் இருந்தா தர முடியாது, என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்க மாய் பேசுறீங்க. என்னமோ வந்திருக்கிறது ஏன் எடுத்துக்க? உங்க மான தர முடியாது, என்ன பண்ணுவீங்க? மற்றாட்ட பேசுற மாதிரி சவுடால அப்படிதான் பேசுவேன். இன்னைக்கு வந்தது நீங்க தானே? அப்படிதான் பேசுவேன். உள்ள இருந்து கேட்டுட்டே இருந்தேன். ராமாயணம் பேசுறீங்க, மகாபாரதம் பேசுறீங்க. அதே மாதிரி மகாபாரதம் கேள்வி கேட்ட பதில் தெரியுமா? தெரியுமா? ரொம்ப சவுடால பேசக்கூடாது. வரவங்க ஃபுல்லா வள்ளி அடிக்க வச்சு ஒரு மணி நேரம் கேள்வி கேட்டா என்னதான் அர்த்தம்? இல்லையா? நான் மட்டும் தான் சம்பளம் வாங்குறேன். சத்தம் போடாம இருந்தா தானங்க தர முடியும். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? என்ன கேள்வி கேட்க போறீங்க? நீங்க எல்லாம் கேள்வி கேட்டு நான் எல்லாம் நிக்க போறேனா? என்ன கேள்வி கேட்க போறீங்க? சிறு துரும்ப பழுக்குத்த உதவும். அதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து நம்ம நிப்பாட்டி போடணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்தீங்கன்னா தப்பானது. நல்லா பாருங்க. தேர்வு வேலையை நீங்க சரியா பாத்துருக்கீங்கன்னா மானை வந்து பிடிக்க முடியாம பாய் பேசுறீங்க. தேர் பாத்துருக்கீங்களா? தேரு சரி மிக பெரியதா இருக்கு. அந்த தேர் ஓடணும்னா அச்சாணி இந்த மட்டும் தான் இருக்கும். இந்த அச்சாணியில தேர் ஓடாது. அது மாதிரி இங்க ஒரு உருவு கண்டு எல்லாமே வேண்டும். உருவு கண்டு எல்லாமே உண்டு. அன்னார் அச்சாணி உடைத்து அச்சாணிகள் எவ்வளவு சிறுசா இருக்கு. அது மாதிரி நீங்க உருவத்தை பார்த்து இங்க இடம் போடாதீங்க. என்னுடைய மானங்களை கட்டி அனுப்பிட்டு போகிற தன்மை எனக்கு உண்டு. அப்புறம் ஏன் பிடிக்கல? எடுத்திருக்க நேரம் இருக்கு எனக்கு. மானை பிடிக்க முடியல. பாய் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம்? மதுரையில இருந்து திருநெல்வேலி வரையும் இருக்கு பாய் மட்டும். பாய் மட்டும் இருந்தா போதுமா? மானை பிடிக்க முடியல. பாய் பிடிக்க பின்னாடி பாய் பேசுறீங்களா? பகலில செய்யக்கூடிய வேலை இருக்கு, இரவில செய்யக்கூடிய வேலை இருக்குது. பகலில செய்யக்கூடிய வேலை இரவில செய்யக்கூடாது, இரவில செய்யக்கூடிய வேலை பகலில செய்யக்கூடாது. சொல்லுங்க. அது மாதிரி என்னுடைய மாலை பிடிப்பதற்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. நேரம் கண்டால் பார்த்தது போய் காலால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்றாங்க. உங்க முடியாத அண்ணன் விசாரிச்சேன். என் தோழி கிட்ட மானை பாத்திருக்கீங்களான்னு விசாரிச்சேன். அவங்க 2 பேருமே மானை பாக்கலன்னாங்க. நானும் உங்க மானை பாக்கல. அதுக்கான அடையாளமே கிடையாது. எங்க அண்ணன் காவலை மீறி, என் தோழி காவலை மீறி, ஏன் காவலை மீறி உங்க மானை எப்படி உள்ள இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க? அப்படி பாத்துக்கலாமா? இந்த இடம் யாரு சொந்தமானதா? எங்களோடது. உங்க இடம். நான் யாரு இந்த இடத்துக்கு வந்து புதியவன். ஆமா. உங்க இடத்த நான் பாத்துருக்கேனா? உங்களுடைய கார்டு எப்படி இருக்கு? சொல்லுங்க. சொல்லுங்க. வாங்க இங்க வாங்க. வாய் என்ன சட்ட சவுடாலு மானை தேடி வந்துரு. நீங்க எது மானை பாத்தீங்களா? நீங்க என்ன அங்க பாத்துட்டு இருக்கீங்க? மானை பாத்தீங்களா? யாரும் மானை பார்த்தேன். அந்த மானை நம்ம இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு.
அவரு சொல்றாரு மான் பாக்கலாங்கிறாரு. அப்படிப்பட்ட அழுகிய மானை பிடிக்கிற உனக்கு வந்த வேகத்துக்கு எந்த வனத்துக்குள்ள வேணா போயிருக்கலாம் இல்லையா? எங்க வனத்துக்குள்ள வரல. கேள்வி கேட்கணும்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். மற்ற மாத்தி மாத்தி பேசக்கூடாதுமா. கேள்வி மகாபாரதம் எடுத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. மகாபாரதத்துல அண்ணன் தம்பி 5 பேரு. யாராரு? யார கேக்குறீங்க? கௌரவர்களையா பாண்டவர்களையா? பாண்டவர்கள் சொல்லிட்டேன். கேட்கும் போது தெளிவா கேட்கணும். பாண்டவர்கள் சொல்லிட்டேன். பாண்டவர்கள் 5 பேர். பஞ்ச பாண்டவர்கள் யாராரு? தன்மர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லி 5 இருக்காங்க. இந்த 5 பேர்ல ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. நிச்சயமா. சூதாடி உள்ள வல்லவன் யார் தெரியுமா? யாரு? தர்ம. யாரு? சூதாட்டத்துல யார் சூதாட போய் நாட்டை யாரு? சூதாட்டத்துல யாரு சூதாட்ட யாரு? ஐயப்பா, சூதாடவே தெரியாதுங்க தர்மனுக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் இழந்தா. நிப்பாட்டுங்க. துரியோதனனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்பது தெரியும். அதனால சகரியை வச்சான்னா. ஆனா தர்மனுக்கு அவனுக்கு தெரியாதுன்றதே தெரியாது. சில பேர் இப்படிதான் நம்மளுக்கு என்ன வரும் என்ன வராதுன்னே தெரியாம வாய் வெட்டி சவுடாடு இல்லையா? தர்மனுக்கு தெரியாது. தனக்கு சூதாட நிப்பாட்டுங்க. நீங்க சொல்லுங்க நான் சொல்லிடுறேன். தர்மன் நல்ல சூதாட தெரியும் சொன்னீங்க இல்லையா? அதனால சொல்றேன். தர்மனுக்கு தனக்கு சூதாட தெரியாது என்பதே தெரியாது. எனக்கு தெரியும்னே நினைச்சுக்கிட்டு போய் விளையாண்டா எல்லாத்தையுமே இழந்தான் இல்லையா? அவன் என்ன சொல்றா? கிருஷ்ண பரமாத்மாட்ட கடவுள் வந்து காப்பாத்தி இருக்கலாமே. என்ன சொன்னா அப்படின்னா, முதல்ல நான் சூதாடுறது அந்த கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னனால வாசல்லையே வந்து நின்றாரா கிருஷ்ணர் இல்லையா? ஏதாச்சும் பேசணும்னு பேசக்கூடாது. பேசுங்க மாதிரி. ஆக துரியோதனன் சார்பாக ஆனது யாருன்னா சகுனி. ஆக தர்மன் சார்பாக அவருடைய மாமனாக்கிய கிருஷ்ண பரமாத்மா கூப்பிட்டு வந்து அவர் ஆலோசனை முடிவு வேற மாதிரி இருந்திருக்கான். ஒரு கணக்கு என்னன்னா, அந்த காலத்துல அரசர்கள் சூதாட வா என்று கூப்பிட்டா மறுக்க கூட போயிட்டு ஆகணும். ஏன்னா நிகழ்ச்சியில தான் தர்மம் போய் சூதாட போறாரு. நாடு நகரங்கள் அனைத்து பேசுறீங்க. ஜாதி அபிமானம் என்று சன்னியாசிகம் உண்டு. பொறுமையா அழகா வரவேற்பு கொடுத்து பேசிட்டு இருக்கேன். நீங்க காப்பாத்திக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட மான்? சரி சரி, கூட்டத்திலே இப்படி பார்க்கல. அதி முதல் அந்த வர கதையை கேட்கல. அதி முதல் அந்த வர கதையை கேட்கல. வரட்டு ஒப்பு காதிக்க உங்க பொறுத்துதானோ படிக்காதுக்க. வரட்டு ஒப்பு காதிக்க உங்க பொறுத்துதானோ படிக்காதுக்க. இப்படி பார்க்கல. அதி முதல் அந்த வர கதையை கேட்கல. தும்ப விட்டு பால் குடிக்க குடிக்கிறாருங்க. நம்ம வச்சு கழுத்தறிக்க குடிக்கிறாருங்க. தும்ப விட்டு பால் குடிக்க குடிக்கிறாருங்க. நம்ம வச்சு கழுத்தறிக்க நினைக்கிறாருங்க. நினைப்பதானோ போறப்ப கேட்குது. இவரு நினைச்சதுக்கு மாற நடக்குது. இவரு நினைப்பதானோ போறப்ப கேட்குது. இவரு நினைச்சதுக்கு மாற நடக்குது. மாண்டு மாண்டுன்னு பல்லாக்கம் படுத்துருந்தா. மாண்டு மாண்டுன்னு பல்லாக்கம் படுத்துருந்தா. மாண்டு விதிச்சிருக்கும் மக்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க வரோம். எப்பேற்பட்ட துயரம் இதை இருந்து கேளுங்க வரோம். ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? மாட குடிக்க முடியாம மாட குடிக்க முடியாம வந்து நின்னாச்சு. தன்மானத்தை சீன்ற மாதிரி தன்மானத்தை என்ன சீன்ன? மீசா வச்சு வச்சிருந்தா ஆம்பளையா? வேற எப்படி சொல்லணும்? மீசை வச்சிருக்க எல்லாரும் ஆம்பளையா? வச்சிருக்கேன்ல? மீசை வச்சிருக்க எல்லாரும் ஆம்பளையா? வாயை பிடிக்க முடியல. வாய் பிடிக்க போகும்போது ஆமா. மீசை மட்டும் வச்சிருந்தா ஆம்பளையாகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா ஆகுமா? மீசை மட்டும் வச்சிருந்தா ஆகடை ஆகுமா? ஆசை மட்டும் வச்சிருந்தா அதுக்கு ஆகுமா? பாலை பிடிக்க உமக்கு முடியுமா? இதை பிடிச்சு விட்டா அடக்க முடியுமா? பாலை பிடிக்க உமக்கு முடியுமா? பிடிச்சு விட்டா அடக்க முடியுமா? மாண்டு மாண்டுன்னு பல்லாக்கத்தான் படுத்திருந்தா. மாண்டு மாண்டுன்னு பல்லாக்கத்தான் படுத்திருந்தா. மாண்டு மிதிச்சிருக்கும் மக்களெல்லாம் தெரிச்சிருக்கும். எப்பேற்பட்ட துயர் இதை இருந்து கேளுங்க நவரம். எப்பேற்பட்ட துயர் இதை இருந்து கேளுங்க நவரம். ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? ஓட்டமாக ஓடி வந்த என்னாச்சு? நம்ம வந்து நின்னாச்சு. மாட பிடிக்க முடியாம வந்து நின்னாச்சு. நின்னாச்சு நின்னாச்சு. இருந்தாலும் உங்களை பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஆட்சிதான். எப்பயுமே நம்ம ஆட்சி தான் மதுரையில ஆமா. இருக்கட்டும். மீனாட்சின்னு சொன்னேன். மீனாட்சி அத சொன்னேன். இருக்கட்டும். அதனால உங்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருக்கு.
பரிதாபமா இருக்கு, பால் வடிகிற முகமா இருக்குங்க. அதனால இந்த இடத்துல தலைவின்ற முறையில ஒருவேளை உங்க மானிங்க இருந்துச்சு அப்படின்னா புடிச்சு வைக்கிற ஆடோட அந்த நேரத்தை சொல்லுங்க. வேட்டுவரே ரொம்ப வேகம், ரொம்ப வேகம். வயசு அப்படி வேகமா இருக்கணும்ல. கட்டுக்கிடக்காம ஓடக்கூடிய ஒரு காட்டார் இருக்கு பாருங்க. கட்டுக்கிடக்காம ஓடும், ஓடி வந்தோம்னா சமவெளியில போகும்போது அந்த நதி வந்து அமைதி பெறும். அது மாதிரி இப்ப நீங்க காட்டாறு மாதிரி இருக்கீங்க. காட்டாருக்கு வந்து ஒரு அணை போட்டு நிப்பாட்டணும் எப்படி இருக்கு, அமைதியா ஓடும். அது போலவே நீங்க தலைவிங்க முறையில என்னுடைய நீங்க தேடி வந்து அணை போட்டு அடக்க யாரும் வரல. அப்படியே பாப்பா நீங்க அதே இடத்த சொல்லுங்க. சொல்லிடுவோம். அப்படிங்கிறத பெட்டி
இல்ல எங்க போல கோபப்படுறீங்க அப்புறம் இல்ல